இந்த அமாவாசையோட சிறப்பு என்ன அப்படின்னா, வருடத்தில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் திருவோணம் நட்சத்திரத்தில் அமாவாசை வரும். வேதி பாதத்தில் பிறந்தவர்கள், திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதே போல் ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு அரிய அமாவாசை. இதை நிவர்த்தி ஆவதற்கு இந்த அமாவாசை விட்டால் வேறு வழியே கிடையாது. 29, 30 2 நாட்களுமே திதி கொடுப்பதற்கு மிக மிக ஏற்ற நாள். 3 நதிகள் ஒன்று சேரும் இடத்தில் தான் நாம் திதி கொடுக்க சொல்கிறோம். 29ஆம் தேதி உங்கள் முன்னோர்களுக்கு தீர்ப்பண காரியங்கள் செய்வது மிக மிக சிறப்பு. திருவனந்தபுரத்தில் பரசுராமர் ஆலயத்தில் எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக நம் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். 4 to 6 முதல் பேட்சுக்கு புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தமிழில் அங்கே உங்களுக்கு எடுத்துரைக்கப்படும். திருப்பாதபுரம் போய் வணங்கினீங்கன்னா தான் அதோடைய நிறைவு அப்படிங்கிறது விஷயம். நம்மை தேடி வரக்கூடிய அன்பர்களுக்கு நாம் எதையும் இல்லை என்று மறுப்பது இல்லை. பல லட்சம் பேருடைய வாழ்க்கையை பரசுராமர் மாற்றி இருக்கிறார். வீட்டில் படையல் போட்டு ஒரு வேட்டி ஒரு துண்டு எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு பிறருக்கு தானமாக வணங்குவது மிக மிக சிறப்பு. காக்கைக்கு உணவளிப்பது மிக மிக சிறப்பு. ஒருவன் கோடீஸ்வரனாக இருப்பதற்கும் உங்கள் முன்னோர்கள் காரணம், ஒருவன் இங்கே கடன்காரனாக இருப்பதற்கும் அவர்கள் முன்னோர்கள் காரணம். அவங்களுக்காக உணவு சமைங்க, அவங்க படத்தின் முன்னாடி நின்று அவர்களிடம் கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேளுங்கள். தேவை அறிந்து செயல்படுவதே எங்களின் நோக்கமாக இருக்கிறது. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, வரக்கூடிய அமாவாசை தை அமாவாசை மாகாளய அமாவாசையாகவே கருதப்படும். 29/1/2025 அன்று இந்த அமாவாசை வருகிறது. இந்த அமாவாசையோட சிறப்பு என்ன அப்படின்னா, வருடத்தில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் திருவோணம் நட்சத்திரத்தில் அமாவாசை வரும். அது வரக்கூடிய தை மாதம் அமாவாசை. இந்த அமாவாசை வேதிபாதம் நாமயோகத்துடன் கூடிதான் வரும். இருப்பதிலேயே மிக மோசமான நாமயோகம் வேதிபாதம் நாமயோகம். ஒரு மனிதன் பிறக்கவே கூடாத நாமயோகம்லாம் நம்ம அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதை நிவர்த்தி ஆவதற்கு இந்த அமாவாசை விட்டால் வேறு வழியே கிடையாது. வேதி பாதத்தில் பிறந்தவர்கள், திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதே போல் ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு அரிய அமாவாசை. வருடம் முழுவதும் நான் திதியே கொடுக்கலிங்க, நான் என்னங்க பண்ணட்டும் அப்படின்னா, இந்த அமாவாசை மிகப்பெரிய அருமருந்து. வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய தை மாதம் அமாவாசை எல்லா வருடமும் திருவோணம் நட்சத்திரமும் வேதிபாதம் நாமயோகத்துடன் கூடிதான் வரும். அதை மிஸ்ஸே ஆகாது. ஸோ இதுலேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேதிபாதம் நாமயோகம் கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் அன்று வேதிபாதம் நிச்சயம் வேலை செய்யும், அதில் மாற்றமே கிடையாது. அதில் 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா திருவோணம் வேதிபாதம் இருக்கிறது. 29ஆம் தேதி அமாவாசையிலேயே வேதிபாதம் வந்து விடுகிறது. 30ஆம் தேதி காலையில் நான் வேதிபாதத்துக்கு அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க 30ஆம் தேதி நிச்சயம் அன்னதானம் செய்யலாம். அதே போல் 29, 30 2 நாட்களுமே திதி கொடுப்பதற்கு மிக மிக ஏற்ற நாள், படையல் போடுவதற்கு ஏற்ற நாள். 29ஆம் தேதி ரொம்ப கூட்டமாக இருக்குங்க, 30ஆம் தேதி கொடுக்குறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அமாவாசை இல்லையேன்னு 30ஆம் தேதி வருத்தப்பட வேண்டியது இல்லை. வேதிபாதமும் திருவோணமும் சேருவதே வருடத்தில் ஒரு முறை தான், ஒரே முறை தான். அது நீங்கள் வேறு முறை வரவே வராது. இது இடையில மட்டும் ஒரே ஒரு அமாவாசை வேதிபாதத்தில் இந்த வருஷம் அதிசயமாக ஒரு அமாவாசை ஒன்று வந்துட்டு போச்சு இடையில. அதுவும் கொஞ்சம் பாதையில் வந்துட்டு போச்சு. ஆனால் அன்றைக்கி திருவோணம் கிடையாது. இந்த 3 ஒன்று சேர்றது திரிவேணி சங்கமம் போல் 3 நதிகள் ஒன்று சேரும் இடத்தில் தான் நாம் திதி கொடுக்க சொல்கிறோம். அப்போ 3 இடம் ஒன்று சேர்வது போல் இந்த அமாவாசை திதியும் இந்த திருவோணம் நட்சத்திரமும் வேதிபாதம் நாமயோகமும் ஒன்றாக இணைவது ஒரு அபூர்வமான நாள். அது வரக்கூடிய 29ஆம் தேதி நிகழ இருக்கிறது. அதனால் 29ஆம் தேதி உங்கள் முன்னோர்களுக்கு தீர்ப்பண காரியங்கள் செய்வது மிக மிக சிறப்பு. திருவனந்தபுரத்தில் பரசுராமர் ஆலயத்தில் எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக நம் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். வர்றவங்க தயவுசெய்து கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு புக் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே சிரமம் இல்லாமல் போயிடும். அங்கே நீங்கள் கூட்டத்தில் நிற்க வேண்டியதில்லை, லைனில் நிற்க வேண்டியதில்லை. அங்கே தமிழ் பேட்சில் கலந்துக்க முடியலையே, ஏன்னா மாதம் மாதம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. வந்துட்டு அங்கே எங்களால் சரியாக பண்ண முடியல,
ஏன்னா நம்ம பண்ணுற பேட்ச் மட்டும்தான் நாங்கள் தமிழில் சொல்கிறோம். காலையில் ஃபஸ்ட்டு பேட்ச் 4:30 to 6 அதுக்குள்ளே தமிழ் முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன். 6 மணிக்கெலாம் நான் கோயிலை விட்டு கிளம்பிடுவேன். முதல்ல 11 மணி வரைக்கும் இருந்துகிட்டு இருந்தேன். இப்போ வந்து அதிக நேரம் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியறதுனால காலையில் 4:30 to 6 மட்டும்தான் நான் வந்து கோயிலுக்குள்ளே இருப்பேன். 6 மணிக்கு மேலே என்னால் அங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ ஒர்க்கு, இந்த 3 மாதம் லீவ் விட்டது, ஜாதகங்கள் நிறைய சேர்ந்துட்டது, அதெல்லாம் சேர்ந்து அடுத்தடுத்த வேலைகளுக்கு போகணும். அதுக்கடுத்து வந்து நான் அன்னதானத்துக்கு ரெடி பண்ணணும். அதனால் முதல் நாள் வேங்கர துர்க்கையம்மன் கோவிலில் வழிபாடு மட்டும் செய்ய போகிறோம். பகவதி சேவை என்பது பகவதியை வெளிப்படுவது. அதனால் பகவதி சேவைன்னு ஒரு சிலருக்கு குறிப்பிட்டிருப்போம். அவங்களுக்கு வந்து அங்கே பகவதியையும் துர்க்கையம்மனையும் வழிபட்டு விட்டு அடுத்த நாள் காலை பரசுராமர்கிட்ட 4:30 to 6 முதல் பேட்சுக்கு வந்து புக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா தமிழில் அங்கே வந்து உங்களுக்கு எடுத்துரைக்கப்படும். தமிழில் சொல்லி நாங்களே உங்களுக்கு கிண்டி ஏற்பாடு பண்ணி நீங்கள் எங்கேயும் அலையாத அளவுக்கு நீங்கள் எப்படி வரணும், ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வெளியில் வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்துடும். கோயிலில் எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே என்னெல்லாம் செய்யணும், அங்கே என்னவெல்லாம் சிறப்பு இருக்கிறது, அங்கே என்ன சிறப்பை நாம் வழிபட வேண்டும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்குது. அங்கே எங்கெங்கே எப்படி எப்படி வழிபட்டுட்டு வரணும், திலகம் செய்வது எப்போது, அதே போல் அர்ச்சனை செய்வது எப்படி, அங்கே வந்து ஒவ்வொரு தெய்வத்திடம் எப்படி வணங்க வேண்டும், அதை முடிச்சுட்டு திருப்பாதபுரம் போய் எப்படி வணங்க வேண்டும். ஏன்னா திருப்பாதபுரம் போய் வணங்கினீங்கன்னா தான் அதோடைய நிறைவு அப்படிங்கிறது விஷயம். அதனால் திருப்பாதபுரம் எப்படி போகிறது, அங்கே நம்ம அன்பர் ஒருத்தரை வச்சு உங்களுக்கு வந்து கைடன்லாம் பண்ணுறோம். திருப்பாதபுரத்துக்கு எடுத்து போகக்கூடிய பொருட்களையும் நாம் சொல்லிவிடுகிறோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் வாய்ஸில் தான் வரும். இது வந்து உடனே ஏங்க நீங்கள் இதெல்லாம் வீடியோவில் சொல்லலை அப்படின்னா, ஏற்கனவே என் வீடியோ வச்சே பல பேர் இங்கே ஜோசிக்காரனாட்டம் ஓட்டிகிட்டு இருக்கான். அதனால் நான் இதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது. இனி வந்து நிறைய விஷயங்களை வெளிப்படையாக சொல்லவும் மாட்டேன். நம்மை தேடி வரக்கூடிய அன்பர்களுக்கு நாம் எதையும் இல்லை என்று மறுப்பது இல்லை. நம்மை தேடி வருபவர்களுக்கு முறையாக சரியாக வழிநடத்தி தமிழில் அதை எடுத்துரைத்து உங்களுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்ய இருக்கிறோம். அதனால் கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு புக் பண்ணிவிட்டு வாங்க. அதே போல் புக் பண்ணிவிட்டு ஒரு சிலர் வந்து நேராக போகிறீங்க, அரைமுறையமாக பண்ணிடுறீங்க, நான் ஜாதகம் பார்க்கும்போது நான் திருவனந்தபுரம் போயிட்டு வந்துட்டேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், கம்முன்னு விட்டுருவேன், ஓகேன்ட்டு விட்டுருவோம். ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வந்து நல்லதே நடக்காது. ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து திரும்பி வருவாங்க. கேட்போம், திருவனந்தபுரம் போய் என்ன பண்ணீங்க அப்படின்னு. ஐயா நேராக போனங்கய்யா, பிண்டம் வச்சங்கய்யா, எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் இலையோடு கொண்டாந்து கல் மேலே போட்டு வந்துட்டங்கய்யா, அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் திருவனந்தபுரம் போக வேண்டிய அவசியமே இல்லை. பரசுராமர் கோவிலை இந்த அளவுக்கு பிரபலியப்படுத்தியது நாம் தான். நம்ம தான் வீடியோவில் சொல்லி இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து பல லட்சம் மக்கள் அங்கே வருவதற்கு வழிவகை செய்தது நாம் தான். நமக்கு முன்னாடி யாரும் பெருசாக வீடியோ போட்டு அந்த வீடியோ டெவலப்பெல்லாம் கிடையாது. நாம் தான் ஐபிசியில் பேசி, இன்ஃபினிட்டியில் பேசி, இங்கே பேசி இன்றைக்கி பல ஆயிரம் பேருடைய வாழ்க்கையை, பல லட்சம் பேருடைய வாழ்க்கையை பரசுராமர் மாற்றி இருக்கிறார் அப்படின்னா அதற்கு நாம் ஒரு சிறு கருவி. அதெல்லாம் நம்ம வந்து நம்ம யூடியூப் சேனலில் பல வீடியோக்கள் இதற்கு முன்பாகவே இருக்கிறது. மாகாளி அமாவாசை வீடியோலாம் நிறைய போட்டிருக்கிறோம். உங்களுக்கான கைடன்ஸ் ரொம்ப கரெக்டாக பண்ணுறதுக்கு தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம். ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்க, அந்த விஷயத்தை நிறைவாக செய்யுங்கள், அதான் விஷயம். உங்கள் முன்னோர்களுக்கு உணவளிக்க போகிறீங்க, அது இப்படி உணவளிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன செய்தாலும் தகும். அந்த இடத்தில் நீங்கள் என்னவெல்லாம் வணங்க வேண்டும், என்னவெல்லாம் மந்திரம் சொல்லணும். ஏன்னா அவங்க மலையாளத்தில் சொல்லும்போது உங்களுக்கு புரியாது. அவங்க மலையாளத்தில் சொல்லும் பொழுது நீங்கள் பாதி செய்வீங்க, பாதி செய்ய மாட்டீங்க, பாதி அவங்களே பார்த்துக்கிட்டு அப்படியே எந்திரிச்சு வந்துடுறீங்க. இது நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கு. அதனால தான் சொல்கிறோம், தமிழ் பேட்சில் வந்து கலந்துக்குங்க. அதுக்கு முறையாக நம்ம அனுமதியும் பெற்றிருக்கிறோம். நம்ம தம்புரான் குடியில் அறக்கட்டளை சார்பாக நம்ம வந்து திருவாங்கூர் தேவஸ்தானத்துக்கு லெட்டர் அனுப்பிச்சு முறையாக அனுமதி பெற்றிருக்கிறோம். அதனால் 4:30 to 6 மட்டுமே இந்த பேட்ச் நடக்கும். மாகாளி அமாவாசைக்கு ஏற்கனவே நாங்கள் வந்து திதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் வீட்டில் படையல் போட்டு ஒரு வேட்டி ஒரு துண்டு எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு, ஒரு புடவை நல்ல ஒரு 700-800 ரூபாய்க்கு நல்ல ஒரு புடவை எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு பிறருக்கு தானமாக வணங்குவது மிக மிக சிறப்பு. காக்கைக்கு உணவளிப்பது மிக மிக சிறப்பு. நீங்கள் வந்து காக்காய்க்கு காலையில் எந்திரிச்சு வீட்டில் சைவமாக சமைத்து காக்கைக்கு உணவளித்து விட்டு அதன் பின்பு வணங்குங்க. அதே போல் உங்கள் முன்னோர்களை மகிழ்ச்சியாக பார்த்து கொள்ளுங்கள். வருடத்தில் 1 நாள் 2 நாள் நினச்சி பாருங்கள் சாமி அவங்கள. நீங்கள் இந்த பூமிக்கு வந்ததுக்கு, நீங்கள் இந்த பூமியில் படக்கூடிய கஷ்டங்களுக்கும் அவங்க தான் காரணம், நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷத்துக்கும் அவங்க தான் காரணம். ஒருவன் கோடீஸ்வரனாக இருப்பதற்கும் உங்கள் முன்னோர்கள் காரணம். ஒருவன் இங்கே கடன்காரனாக இருப்பதற்கும் அவர்கள் முன்னோர்கள் காரணம். கடன்காரனாக இருந்தால் முன்னோர்கள் ஆசீர்வாதம் இல்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான். கோடீஸ்வரனாக இருந்தால் முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஏன்னா முன்னோர்கள் செய்த புண்ணியமே உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறது, அதான் விஷயம். உங்கள் முன்னோர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து வாசப்படியில் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்கள வாங்கன்னு கூப்பிட்டு அவர்களை அரவணைத்து அவர்களுக்காக 1 நிமிடம் 10 நிமிடம் 20 நிமிடம் அவர்களுக்காக செலவு செய்யுங்க. அவங்களுக்காக உணவு சமைங்க. அவங்க படத்தின் முன்னாடி நின்று அவர்களிடம் கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேளுங்கள். உயிரோடு இருக்கும்போது ஏதேனும் கடுஞ்சொற்கள் பேசியிருந்தாலோ
ஏதாவது முன்ன பின்ன பேசியிருந்தாலோ பண்ணியிருந்தாலோ என்னை மன்னிச்சிருங்கய்யா அப்படின்னு சொல்லி, மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேளுங்க. உங்கள் முன்னோர்கள் உங்களுக்காக வாசற்படியில் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா சோசோமி ஐயா சொல்வர், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்கிறது கிறித்துவ மதம். ஆனால் இறைவன் உன் வீட்டு வாசலில் இருக்கிறான், போய் கதவை திறந்து வை என்று சொல்கிறது நம்மளுடைய 63 நாயன்மார்கள் சொல்லிய பெரிய புராணம் அப்படிம்பர். உண்மையிலேயே உங்கள் முன்னோர்கள் வீட்டு வாசலில் காத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு உணவு கொடுங்க, அவங்களுக்காக பிறருக்கு உணவு கொடுங்க. ஒரு 10 குழந்தைகள் இருக்கக்கூடிய ஆசிரமமாக இருந்தால் உங்கள் முன்னோர்கள் நினைவாக போய் துணி எடுத்து கொடுத்துட்டு வாங்க. ஒரு மனநல காப்பகம் இருந்தால் அங்கே போய் துணி எடுத்து கொடுங்க, உணவு கொடுங்க. உங்கள் தெருவில் ஐயா ஒரு 10 காலபைரவர் சுற்றுறார் அப்படின்னா அந்த 10 காலபைரவருக்கு பிஸ்கட் வாங்கி போடுங்கய்யா, ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை இருக்கும். அதான் விஷயம். எந்த இடத்திலும் உங்கள் முன்னோர்களை தவறவிட்டு விடாதீர்கள். ஏன்னா வருடத்திற்கு ஒரு நாள் கிடைக்கிற அற்புதமான ஒரு நிகழ்வு, மீண்டும் இது கிடைக்கவே கிடைக்காது. என்னுடைய போராட்டம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே. அதனால் உங்களால் 10 பேர்த்துக்கு சாப்பாடு போட முடியும்னா 10 பேர்த்துக்கு சாப்பாடு போடுங்க. இல்லை என்னால் 5 பேர்த்துக்கு தாங்க போட முடியும் அப்படின்னா 5 பேர்த்துக்கு போடுங்க. 1000 பேர்த்துக்கு போடுற இடத்துல இருந்தால் தயவுசெய்து 1000 பேர்த்துக்கு உணவளியுங்கள். மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த வேதிபாதம் அமாவாசையில் நாம் சிறப்பான அன்னதானத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதனால் யாராவது இந்த அன்னதானத்தில் பங்கெடுத்து கொள்ள விரும்பினால் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். அதற்கு நம்முடைய அலுவலக எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வேறு ஏதேனும் உதவி தேவைப்படுகிறது அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம். ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி எங்களுடைய அலுவலக வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க. நாங்கள் அதை சரி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை நாங்கள் செய்கிறோம். ஏன்னா தேவை அறிந்து செயல்படுவதே எங்களின் நோக்கமாக இருக்கிறது. இந்த வேதிபாதம் நாமயத்தை, இந்த திருவோணம் நட்சத்திரத்தை, இந்த அமாவாசையை எந்த இடத்திலும் தவற விட்டு விடாதீர்கள். நாம் அனைவரும் ஒன்றாக சந்திப்போம் எங்கள் திருவனந்தபுரத்தில். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.